Dear students, welcome to 6th standard history class. Today we are going to learn history new chapter Asoka the emperor who gave up war. நம்ம ரூபா நோட்லையும் காயின்ஸ்லையும் லைன் பார்த்துருப்போம். இது நம்ம நேஷ்னல் எம்பளம். இதுக்கு ஒரு லாங் ஹிஸ்ட்ரியே இருக்குது. இந்த ஸ்டோன் பில்லர் ஆக்சுவலி யூபியில் உள்ள சார்நாத்ன்ற பிளேஸில் ரொம்ப பெரிய ஒரு ஸ்டோன் பில்லராக இருக்குது. இது அசோகா கிங்கால் நிறுவப்பட்டது. அசோகா ஹிஸ்ட்ரியிலேயே ஒரு கிரேட்டஸ்ட் ரூலர். இவர் அசோகா த கிரேட்டுன்னு சொன்னாங்க. அவரோட இன்ஸ்ட்ரக்ஷனில் ராக்ஸ் பில்லர் இன்ஸ்கிரிப்ஷன்ஸ் இருந்திருக்கு. ஒரு மிகப்பெரிய கிங்டம்ஸை எம்பையர்னு சொல்லுவோம். அப்படி ஒரு எம்பையரை பற்றி தான் இந்த சாப்டரில் பார்க்க போகிறோம். ஒரு எம்பையரில் எப்போவுமே கிங்டம்ஸ் இருக்கும். ஒரே ஃபேமிலியை சேர்ந்தவங்க அடுத்தடுத்து ரூலர்ஸாக வந்தாங்கன்னா அந்த ஃபேமிலியை டைனஸ்டின்னு சொல்லுவாங்க. மௌரியரும் அப்படி ஒரு டைனஸ்டியை சேர்ந்தவர் தான். 2300 இயர்ஸ்க்கு முன்னாடி அசோகா ரூலரோட கிராண்ட்ஃபாதர் சந்திரகுப்தா மௌரியா தான் இந்த எம்பையரை ஃபவுண்டர் பண்ணார். சந்திரகுப்தா மௌரியாவுக்கு சப்போர்ட்டாக இருந்தது சாணக்கியா. இவரை கௌத்தில்யான்னு கூப்பிடுவாங்க. சாணக்கியாவோட ஐடியாஸ்லாம் அர்த்தசாஸ்திரான்ற புக்கில் எழுதியிருக்காங்க. சந்திரகுப்தா மௌரியாவுக்கு அப்புறம் அவரோட சன் பிந்துசாரா இந்த டைனசிட்டியை கண்டினியூ பண்ணார். அதுக்கப்புறம் அவரோட சன் அசோகா ஆட்சி செஞ்சார். இந்த எம்பையரில் பல சிட்டிஸ் இருக்குது. இதோட கேபிட்டல் பாடலிபுத்ரா. நார்த் வெஸ்ட் சென்ட்ரல் ஏசியா ரெண்டுக்கும் கேட்வே என்னென்னா டாக்ஸிலான்ற சிட்டி தான். அப்புறம் நார்த்துலேருந்து சவுத் வர்றதுக்கு வழியாக இருந்தது உஜ்ஜைன்கிற சிட்டி தான். மெர்ச்சன்ட்ஸ், கிராஃப்ட் பர்சன்ஸ், அஃபீஷியல்ஸ் இவங்கெல்லாம் இந்த சிட்டியில் வாழ்ந்துட்டு இருந்தாங்க. மற்ற ஏரியாஸில் வில்லேஜஸ் இருந்தது. இங்கே ஃபார்மர்ஸ் அண்ட் ஹெர்டர்ஸ் இருந்தாங்க. இன்னும் மற்ற பிளேஸில் முக்கியமாக சென்ட்ரல் இந்தியாவில் ஃபாரஸ்ட் இருந்தது. இங்கே உள்ள பீப்புள்ஸ் ஹண்டர் கேதரர்ஸாக இருந்தாங்க. இந்த எம்பையரோட ஒவ்வொரு ஏரியாஸ்லேயும் வாழ்ந்துட்டு இருந்த பீப்புள்ஸ் வேறு வேறு லாங்குவேஜஸ் பேசிகிட்டு இருந்தாங்க. வேறு வேறு ஃபுட்டு, வேறு வேறு ட்ரெஸ்ஸு போட்டுட்டு இருந்தாங்க. ஒரு எம்பையர் ஒரு கிங்டமை விட டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ஃபஸ்ட்டு ரீசன் ஒரு எம்பையர் கிங்டமை விட பெருசாக இருக்கும். அப்புறம் இந்த பேரரசுகள் எம்பையரை ஆட்சி செய்கிறதுக்கு ரிசோர்ஸஸ் அதிகமாக தேவைப்பட்டது. அப்புறம் ஒரு பிக் ஆர்மியும் தேவைப்பட்டது. அதுக்கப்புறம் டேக்ஸ் கலெக்ட் பண்ணுறதுக்கு அஃபீஷியல்ஸ் தேவைப்பட்டாங்க. சில காட்ஸ் ட்ரீஸை கேரி பண்ணி நின்னாங்க. அந்த ட்ரீஸ் மேலே பேர்ட்ஸ், ட்ரெயின்டு பேரட்ஸு எம்பரரோட தலைக்கு மேலே சர்க்கிள் ஆகிட்டு இருந்தது. எம்பரரை சுற்றி எப்போவுமே ஆர்ம்டு விமன்ஸ் இருந்தாங்க. த கிங் இஸ் ட்ரை டு கில் ஹிம். அவர் கூட எப்போவுமே ஸ்பெஷல் சர்வன்ட்ஸ் அவர் சாப்பாடு சாப்பிட்றதுக்கு முன்னாடி டேஸ்ட் பண்ணுறதுக்கு இருந்தாங்க. அப்புறம் ஒரே பெட்ரூமில் 2 டேஸ்க்கு அப்புறம் கண்டினியூஸாக தூங்க மாட்டார். நெக்ஸ்ட்டு மெகஸ்தனிஸ் பாடலிபுத்ரா பற்றி என்ன எழுதியிருக்காருன்னு பார்ப்போம். இது ஒரு லார்ஜ் பியூட்டிஃபுல் சிட்டி. அதை சுற்றி மாசிவ் வால் இருக்குது. 570 டவர்ஸ் அண்ட் 64 கேட்ஸும் இருக்குது. 2 அல்லது 3 அடுக்கு மாடிகள் வுட் அண்ட் பிரிக்ஸ்னால் கட்டியிருக்காங்க. எம்பரரோட பேலஸ் வுட் ஸ்டோன் கார்விங்னாலையும் டெக்கரேட் பண்ணியிருக்காங்க. அப்புறம் பேலஸை சுற்றி கார்டன்ஸ் அண்ட் பேர்ட்ஸோட கூடுகளும் இருக்குதுன்னு சொல்லியிருக்காரு. நெக்ஸ்ட்டு அசோகா. மௌரிய ரூலர்ஸில் ரொம்ப ஃபேமஸ் ஆனவர் அசோகா. இவர் தன்னோட இன்ஸ்கிரிப்ஷன் மூலமாக பீப்புள்ஸ்க்கு மெசேஜ் சொல்ல ட்ரை பண்ண ஃபஸ்ட்டு ரூலர். பெரும்பாலான அசோகா கிங்கோட இன்ஸ்கிரிப்ஷன் பிராக்ரிட்டில் பிராமி ஸ்கிரிப்டில் எழுதியிருப்பாங்க. பிராக்ரிட் பேசுகிற லாங்குவேஜ், பிராமி ஸ்கிரிப்ட் ஒரு எழுத்து. இந்த சிட்டிஸ்க்கு சென்டரில் பெரும்பகுதிகள்லாம் இருந்தது. இந்த ஏரியாஸில் ரோட்ஸ் அண்ட் ரிவர்ஸை மௌரியாஸ் கண்ட்ரோல் பண்ண பார்த்தாங்க. இதெல்லாம் டிரான்ஸ்போர்ட்டுக்கு ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக இருந்தது. அதே மாதிரி இந்த ஏரியாஸில் எங்கெல்லாம் ரிசோர்ஸஸ் டேக்ஸாகவும் ட்ரிபியூட்டாகவும் பெற முடியுமோ அதெல்லாம் மௌரிய அஃபீஷியல்ஸ் செஞ்சாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் அர்த்தசாஸ்திராவில் ஒரு குறிப்பு இருக்குது. நார்த் வெஸ்ட்டில் பிளாங்கெட்ஸை டேக்ஸாக கலெக்ட் பண்ணாங்க. அதே மாதிரி சவுத் இந்தியாவில் கோல்டு அண்ட் ப்ரீசியஸ் ஸ்டோன்ஸை டேக்ஸாக மௌரிய அதிகாரிகள் கலெக்ட் பண்ணாங்க. அப்புறம் ஃபாரஸ்ட் ரீஜியனில் இருக்கிற பீப்புள்ஸ் மோர் ஆர் லெஸ் இண்டிபெண்ட்டாக இருந்தாங்க. அப்புறம் அவங்க எலிஃபென்ட்ஸ், டிம்பர், ஹனி அண்ட் வேக்ஸ் இதெல்லாம் மௌரிய அஃபீஷியல்ஸுக்கு டேக்ஸாக கொடுத்தாங்க. டேக்ஸ் வழக்கமாக ரெகுலர் பேசிஸில் கலெக்ட் பண்ணுவாங்க. ஆனால் அந்த ஏரியாஸில் உள்ள பீப்புள்ஸ் வில்லிங்காக கொடுத்தாங்க. நெக்ஸ்ட்டு த எம்பரர் அண்ட் த கேபிட்டல் சிட்டி. வெஸ்ட் ஏசியாவை ஆட்சி செஞ்ச செல்யூக்கஸ் நிகேட்டர்ன்ற கிரேக் ரூலர் சந்திரகுப்த மௌரியாவோட அரசவைக்கு ஒரு தூதுவரை அனுப்புனார். அவரோட நேம் மெகஸ்தனிஸ். மெகஸ்தனிஸ் என்னெல்லாம் இங்கே பார்த்தாரோ அதெல்லாம் ஒரு குறிப்பாக எழுதினார். ஃபஸ்ட்டு அவர் எம்பரர் பற்றி எழுதினார். எம்பரர் பீப்புள்ஸை மீட் பண்ண வரும்போது அதை ஒரு கிராண்ட் ராயல் ப்ரொசஷன்ஸாக கொண்டாடிட்டு இருந்தாங்க. அவரை ஒரு கோல்டன் பேலன்க்யூனில் தூக்கிட்டு வந்தாங்க. அதே மாதிரி அவரோட பாதுகாவலர் கோல்டில் டெக்கரேட் பண்ண எலிஃபென்ட்ஸ் மேலே சவாரி செஞ்சாங்க. நெக்ஸ்ட்டு ரூலிங் த எம்பையர். எம்பையர் ரொம்ப லார்ஜுன்றதுனால ஒவ்வொரு பார்ட்டும் ஒவ்வொரு விதமாக ஆட்சி செஞ்சாங்க.
கேபிட்டல் சிட்டியான பாடலிபுத்திராவும் அதை சுற்றி உள்ள பிளேஸும் எம்பையரோட டைரக்ட் கண்ட்ரோலில் இருந்தது. கேபிட்டலில் இருந்த வில்லேஜ்லேயும் சிட்டிலையும் வாழ்ந்த ஃபார்மர்ஸ், ஹெட்டர்ஸ், கிராஃப்ட் பர்சன்ஸ் அண்ட் ட்ரேடர்ஸ்லேருந்து டேக்ஸ் கலெக்ட் பண்ணுறதுக்கு எம்பரர் அஃபீஷியல்ஸை அப்பாயிண்ட் பண்ணார். ரூலர்ஸோட ஆர்டர்ஸை ஃபாலோ பண்ணாமல் இருந்தவங்கள அஃபீஷியல்ஸ் பனிஷ் பண்ணாங்க. இந்த அஃபீஷியல்ஸ்க்கு எம்பரர் சேலரி கொடுத்துட்டு வந்தார். இங்கே நிறைய மெசேஞ்சர்ஸ் இருந்தாங்க, அதாவது தூதுவர்கள் இருந்தாங்க. இவங்க எப்போவுமே எம்பரர்கிட்ட தகவல் சொல்லிகிட்டே இருந்தாங்க. எம்பரர் இது எல்லாத்தையும் மேற்பார்வை செஞ்சுட்டு இருந்தார். அதே மாதிரி அவருக்கு ஹெல்ப் பண்ணுறதுக்கு ராயல் ஃபேமிலியில் உள்ளவங்களும் சீனியர் மினிஸ்டர்ஸும் இருந்தாங்க. நெக்ஸ்ட்டு இங்கே ப்ரொவின்ஸ் இருந்தது. இந்த ஒவ்வொரு ப்ரொவின்ஸுமே அதோட கேபிட்டலில் இருந்து ஆட்சி செய்யப்பட்டது. டாக்ஸிலா, உஜ்ஜைன்லாம் இதோட எக்ஸாம்பிள். இந்த பார்ட்டில் கேபிட்டல் பாடலிபுத்திராவில் ஒரு சில கண்ட்ரோல் இருந்தது. அப்புறம் ராயல் பிரின்சஸ் அண்ட் கவர்னர்ஸுமே ஆட்சி செஞ்சிட்டு இருந்தாங்க. இதெல்லாம் இருந்தும் கூட அந்தந்த ஏரியாஸில் உள்ள பழக்க வழக்கங்கள் அப்புறம் ரூல்ஸ்லாம் ஃபாலோ பண்ண ஆரம்பித்தாங்க. நெக்ஸ்ட்டு அசோகாவோட கலிங்க வார். கலிங்காங்கிறது ஹோஸ்டல் ஒரிசாவோட ஏன்ஷியன் நேம். இந்த பகுதியை கைப்பற்ற அசோகா கிங் வார் செஞ்சார். இந்த வாரில் வயலன்ஸ் அண்ட் பிளட்ஷெட் இருந்ததுனால அசோகா கிங் ரொம்பவும் வருத்தமும் வேதனையும் அடைஞ்சு இனிமேல் வார் வேண்டாம் அப்படின்னு டிசைட் பண்ணார். வேர்ல்டு ஹிஸ்ட்ரியிலேயே ஒரு வாரில் வின் பண்ணதுக்கப்புறம் வார் வேண்டான்னு முடிவெடுத்த ஒரே கிங் அசோகா கிங் தான். அசோகா இன்ஸ்கிரிப்ஷன். கலிங்கா வாருக்கு அப்புறம் இன்ஸ்கிரிப்ஷன் ஒன்றை டிக்ளேர் பண்ணார் அசோகா கிங். அதில் அவர் என்ன சொல்கிறாருன்னா, இந்த வாரில் லட்சக்கணக்கான பீப்புள்ஸ், பிராமின்ஸ், மாங்ஸ் இறந்துருக்காங்க. யார் யாரெல்லாம் அவங்களோட ரிலேட்டிவ்ஸ், ஃப்ரெண்ட்ஸ், அப்புறம் ஸ்லேவ்ஸ் அண்ட் சர்வன்ட்ஸ் கிட்ட அன்பாக இருந்தாங்களோ அவங்கெல்லாம் இறந்துருக்காங்க. இந்த சேட் டைமில் தம்மாவை ஃபாலோ பண்ணவும் அதை மற்றவர்களுக்கு டீச் பண்ணவும் அசோகா கிங் டிசைட் பண்ணார். பீப்புள்ஸை வார்னால் வின் பண்ணுறதை விட தம்மா மூலமாக வின் பண்ணுறதே நல்லதுன்னு நினைக்காரு. தம்மான்ற பிராகிருத வேர்டு சான்ஸ்கிரிட்டில் தர்மான்னு மீனிங். நெக்ஸ்ட்டு அசோகா தம்மா. தம்மானா கடவுளை வழிபடுறதோ இல்லை பலி கொடுத்து ரிச்சுவல்ஸ் பண்ணுறதோ கிடையாது. ஒரு ஃபாதர் எப்படி தன்னோட சில்ட்ரன்ஸ்க்கு டீச் பண்ணுறாரோ அதே மாதிரி தன்னோட பீப்புள்ஸ்க்கு இன்ஸ்ட்ரக்ட் பண்ணுறது தன்னோட டியூட்டின்னு நினச்சாரு அசோகா கிங். அதே மாதிரி அசோகா கிங் புத்தரோட டீச்சிங்ஸில் ரொம்ப இன்ஸ்பயர்டாக இருந்தார். அப்புறம் ஒரு சில தாட்ஸ் அவருக்கு ட்ரபிளாக இருந்திருக்கு. பீப்புள்ஸ் டிஃப்ரெண்ட் ரிலீஜியனை ஃபாலோ பண்ணிகிட்டு இருந்தாங்க. அதனால் சில டைம் கான்ஃப்ளிக்ட் இருந்தது. அப்புறம் பீப்புள்ஸ் அனிமல்ஸை சாக்ரிஃபைஸ் செஞ்சிட்டு இருந்தாங்க. நெக்ஸ்ட்டு ஸ்லேவ்ஸ் அண்டு சர்வெண்ட் தரக்குறைவாக நடத்தப்பட்டாங்க. இது மட்டும் இல்லாமல் ஃபேமிலி, நெய்பர்ஸ்கிட்டையும் அடிக்கடி சண்டை போட்டுட்டு இருந்தாங்க. இந்த எல்லா ப்ராப்ளம்ஸையும் சரி பண்ணுறது அசோகா கிங்கோட டியூட்டின்னு நினச்சாரு. அப்புறம் தம்மாவை ஒவ்வொரு பிளேஸ்லேயும் போய் பீப்புள்ஸ்க்கு டீச் பண்ணுறதுக்கு தம்மா மகாமத்தான்னு அதிகாரிகள் அப்பாயிண்ட் பண்ணார். அப்புறம் அவரோட மெசேஜஸை ராக்ஸ் மேலேயும் பில்லர்ஸ் மேலேயும் இன்ஸ்கிரிப்ஷனில் சொன்னார். நெக்ஸ்ட்டு அதிகாரிகள்கிட்ட எந்தெந்த பீப்புள்ஸால் இந்த இன்ஸ்கிரிப்ஷனை படிக்க முடியலையோ அவங்களுக்கு ரீட் பண்ணி காமிக்க சொன்னார். அசோகா கிங் சிரியா, எஜிப்த், கிரீஸ் அண்டு ஸ்ரீலங்கா இந்த பிளேஸ்க்கெலாம் மெசேஜஸை ஸ்ப்ரெட் பண்ணுறதுக்கு தூதுவரை அனுப்புனார். நெக்ஸ்ட்டு ரோட்ஸ், வெல்ஸ், ரெஸ்ட் ஹவுசஸ்லாம் அசோகா கிங் கட்டினார். அதுக்கப்புறம் பீப்புள்ஸ்க்கு மட்டும் இல்லாமல் அனிமல்ஸ்க்கும் மெடிக்கல் ட்ரீட்மெண்ட்க்கு ஏற்பாடு செஞ்சார். அசோகா கிங் பீப்புள்ஸ்க்கு என்ன மெசேஜ் சொன்னார்னு பார்ப்போம். பீப்புள்ஸ் அவங்களுக்கு உடம்பு சரியில்லைன்னா, அவங்க சில்ட்ரன்ஸ்க்கு மேரேஜ் பண்ணும்போது, இல்லை அவங்களுக்கு குழந்த பிறக்கும்போது, இல்லை அவங்க எங்கேயாவது ட்ராவல் பண்ணும்போது ஒரு சில ரிச்சுவல்ஸ் செய்வாங்க. இந்த ரிச்சுவல்ஸ் நாட் யூஸ்ஃபுல்னு சொல்கிறாங்க. அதுக்கு பதிலாக சில பழக்கங்கள் ஃபாலோ பண்ணால் பீப்புள்ஸ்க்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அது என்னென்னா, ஸ்லேவ்ஸ் அண்டு சர்வன்ட்ஸ்கிட்டையும் ஜென்டிலாக இருக்கிறது, எல்டர்ஸ்க்கு ரெஸ்பெக்ட் கொடுக்கறது, எல்லாரையும் நல்ல விதமாக ட்ரீட் பண்ணுறது, பிராமின்ஸ் அண்ட் மாங்ஸ்க்கு கிஃப்ட் கொடுக்கறது, அப்புறம் ஒருத்தங்களோட ரிலீஜியனை புகழ்ந்து பேசுகிறது இல்லை மற்ற ரிலீஜியனை விமர்சனம் செய்கிறது தவறுன்னு சொல்கிறாரு. ஒவ்வொருத்தரும் மற்றவங்க ரிலீஜியனை ரெஸ்பெக்ட் பண்ணணும். தன்னோட ரிலீஜியனை புகழ்ந்து பேசி மற்ற ரிலீஜியனை தப்பாக பேசினா அது அவர் தன்னோட ரிலீஜியனுக்கு தீங்கி விளைவிக்கிற மாதிரி. ஒவ்வொருவரும் மற்ற ரிலீஜியனில் உள்ள ஐடியாஸை புரிஞ்சிக்கவும் செய்யணும், ரெஸ்பெக்ட் கொடுக்கவும் செய்யணும். இதுதான் அசோகா கிங்கோட மெசேஜ். இங்கே நம்ம பார்க்குறது ராம்பூர்வா புல். இது ரொம்ப ஃபைனாக பாலிஷ் செய்யப்பட்ட ஒரு ஸ்டோன் ஸ்கல்ப்சர். இது பீகாரில் ராம்பூர்வான்ற பிளேஸில் கண்டுபிடிக்கப்பட்டது. மௌரியன் பில்லரோட ஒரு பார்ட்டு தான் இது. இது ராஷ்டிரபதி பவனில் இருக்குது. இது அந்த டைமில் இருந்த சிற்பிகளோட திறமைகளை பற்றிய பெஸ்ட் எக்ஸாம்பிள். நெக்ஸ்ட்டு பிராமி ஸ்கிரிப்ட். இந்த பிராமி ஸ்கிரிப்ட் இந்தியன் ஸ்கிரிப்டோட ஒரு பேசிக்.
நம்ம தமிழ் பிராமியும் இந்த பிராமி ஸ்கிரிப்டில் இருந்து தான் ஸ்டார்ட் ஆனது. ஆனால் முற்றிலும் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். இதுக்கான ரீசனை கண்டுபிடிக்கிறதுக்கு தான் ஆர்கியாலஜிஸ்ட் முயற்சி செஞ்சிட்ருக்காங்க. சில்க் ரூட் வழியாக ஏன்சியன்ட் சைனீஸ் பீப்புள்ஸ் வந்து சில்க்கு சம்மந்தப்பட்ட திங்ஸை வேர்ல்டில் உள்ள மற்ற ரூட்ஸ் வழியாக ட்ரேட் பண்ணிகிட்டு இருந்தாங்க. இங்கே சைனீஸ் ரூலர்ஸ் கண்ட்ரோலில் இருந்த சில ரூட்ஸையும் பார்க்கலாம். அப்புறம் சீ ரூட்ஸும் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக இருந்தது. அதுக்கப்புறம் ஹுசானாஸ் கண்ட்ரோலில் இருந்த ரூட்ஸையும் பார்க்கலாம். ரொமேனியா எம்பரர்ஸும் சில ரூட்ஸை கண்ட்ரோலில் வச்சுருந்தாங்க. பெர்சியா ரூலர்ஸ்லேயும் சில ரூட்ஸ் இருந்தது. சைனீஸ், இந்தியன், ஈரானியன், அரேபியா, க்ரீக் அண்ட் ரோமன் ட்ரேடர்ஸ் வந்து இந்த எக்ஸ்சேஞ்சில் பார்ட்டிசிபேட் பண்ணாங்க. அப்புறம் இந்த ட்ரேடில் நம்ம சவுத் இந்தியாவை சேர்ந்த ஹோஸ்டல் போர்ட்ஸ் வந்து இம்பார்ட்டண்ட்டாக இருந்தது. முக்கியமாக தமிழர்கள் போர்ட்டான படுகா. இது என்னென்னா நம்ம பாண்டிச்சேரி பக்கத்தில் உள்ள அரிக்கமேடு போர்ட்டு தான் இந்த படுகா. இதோட மீனிங் என்னென்னா சந்திக்கும் இடம்னு அர்த்தம். லுக்கிங் அஹெட் 2500 இயர்ஸ்க்கு முன்னாடி மௌரியன் எம்பையர் சரிவு காண ஆரம்பிச்சுது. மற்ற பிளேஸில் சின்ன சின்ன கிங்டம்ஸ் வளர ஆரம்பிச்சுது. நார்த் வெஸ்ட் அண்ட் நார்த் இந்தியாவில் வந்து இண்டோ கிரீக் ரூலர்ஸ் வந்து ஆட்சி செஞ்சுட்டு இருந்தாங்க. இவங்க 100 இயர்ஸ் ஆட்சி செஞ்சாங்க. இவங்களுக்கு அப்புறம் சென்ட்ரல் ஏஷியன் பீப்புள்ஸ் சாக்காஸ் ஆட்சி செய்ய ஆரம்பித்தாங்க. இந்த பீப்புள்ஸ் அவங்களோட கிங்டம்ஸை நார்த் அண்ட் வெஸ்டர்ன் இந்தியாவில் வச்சுருந்தாங்க. இதில் சில கிங்டம்ஸ் வந்து 500 இயர்ஸ் வரைக்கும் ஆட்சி செய்யப்பட்டது. சாக்காஸ்க்கு அப்புறம் குசானாஸ் வந்தாங்க. நார்த் அண்டு சென்ட்ரல் இந்தியாவிலையும் மௌரிய படைத்தளபதி புஷ்யமித்ர சுங்கான்றவர் ஒரு கிங்டமை உருவாக்குனார். இந்த சுங்கா டைனஸ்டிக்கு அப்புறம் கேன்வாஸ்ன்ற இன்னொரு டைனஸ்டி ஆட்சி செஞ்சாங்க. இதுக்கப்புறம் நிறைய சின்ன டைனஸ்டிலாம் ஆட்சி செஞ்சிட்டு இருந்தாங்க. 1700 இயர்ஸ்க்கு முன்னாடி குப்தா டைனஸ்டி வர்ற வரைக்கும் இவங்க ரூல் பண்ணிகிட்டு இருந்தாங்க. இந்த சாக்காஸ் வெஸ்ட் இந்தியாவில் எப்போவுமே சதவாகனாஸோட போர் செஞ்சுட்டு இருந்தாங்க. இந்த சதவாகனாஸ் வெஸ்டர்ன் பார்ட்லையும் சென்ட்ரல் இந்தியாவிலையும் ரூல் பண்ணிகிட்டு இருந்தாங்க. 2100 இயர்ஸ்க்கு முன்னாடி இவங்க கிங்டம் எஸ்டாப்ளிஷ் பண்ண ஆரம்பித்தாங்க. அப்புறம் ஒரு 400 இயர்ஸ் வரைக்கும் ரூல் பண்ணிகிட்டு இருந்தாங்க. இவங்களுக்கு அப்புறம் வகடகாஸ் வந்தாங்க. சவுத் இந்தியாவில் வந்து சோலாஸ், சேராஸ் அண்டு பாண்டியாஸ் வந்து 2200 இயர்ஸ்லேருந்து 1800 இயர்ஸுக்கு முன்னாடி வரைக்கும் ரூல் பண்ணிகிட்டு இருந்தாங்க. நெக்ஸ்ட்டு 1500 இயர்ஸ்க்கு முன்னாடி பல்லவாஸும் சாளுக்கியாஸும் ரூல் பண்ண வந்தாங்க. இவங்க பற்றி நம்ம காயின்ஸ், இன்ஸ்கிரிப்ஷன், புக்ஸில் இருந்து தெரிஞ்சுக்கிறோம். இதே டைமில் ஆர்டினரி பீப்புள்ஸ்கிட்ட இருந்து நிறைய சேஞ்சஸ் ஏற்பட்டது. ஃபஸ்ட்டு என்னென்னா அக்ரிகல்ச்சர் ஸ்ப்ரெட் ஆக ஆரம்பிச்சிது. நெக்ஸ்ட்டு நியூ டவுன்ஸ்லாம் உருவாக ஆரம்பிச்சிது. அப்புறம் கிராஃப்ட் திங்ஸ் எல்லாம் ப்ரொடக்ஷன் ஆக ஆரம்பிச்சிது. அப்புறம் ட்ரேடு வளர ஆரம்பிச்சிது. ட்ரேடர்ஸ் வந்து நம்ம சப்கான்டினென்ட் உள்ளேயும் வெளியிலையும் லேண்ட் ரூட் வந்து கண்டுபிடிக்க ஆரம்பித்தாங்க. அப்புறம் வெஸ்ட் ஏசியா, ஈஸ்ட் ஆஃப்ரிக்கா அண்டு சவுத் ஈஸ்ட் ஏசியாவுக்கெலாம் சீ ரூட்டு திறக்க ஆரம்பித்தாங்க. நெக்ஸ்ட்டு நியூ பில்டிங்ஸ், முக்கியமாக ஏர்லியஸ்ட் டெம்பிள்ஸ், தூபாஸ் கட்ட ஆரம்பித்தாங்க. புக்ஸ் எல்லாம் எழுதப்பட்டது. அப்புறம் சயின்டிஃபிக் டிஸ்கவரிஸ் அதிகமாக ஆரம்பிச்சிது. இந்த டெவலப்மெண்ட்லாம் கிங்ஸ் வந்து கிங்டமை ரூல் பண்ண டைமில் நடந்தது. தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்.